ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷுலகம். நம்ம சேனலில் ஒரு வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 days பிஃபோர் ஒரு சிஸ்டர் தேவிகான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என் குழந்தை பிறந்து 90 days ஆகுது, குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது, அது அழுகிறதுக்கு ரீசன் நான் தான்ற மாதிரி எல்லோரும் என்னை ப்ளேம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த 3 மாத குழந்தைக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கலாமா கொடுக்கூடாதான்னு தெரில. உங்கள் ரைட்டிங் கிளாஸ் பார்த்தேன், ஸோ நீங்கள் எனக்கு அழுகை நிறுத்துறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ், சீக்கிரம் வீடியோ போடுங்கன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரே தயக்கம், ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தம்பி என் பையன் சிலம்ப சுற்றுற வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். நம்ம பேசி வீடியோ போடுவோமா போட வேணாமான்னு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்மளையும் நான் மதிச்சு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும்ல, அதான் சரி ஒரு தைரியமாக பேசிடுவோம், பேசி வீடியோ போட்டுருவோன்னு வந்துட்டேன். அப்புறம் நான் இதில் பேசுகிற வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். அது யாருக்காவது தப்பாவோ வருத்தம் அளிக்கிற மாதிரியோ இருந்தால் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து குழந்தைங்க அழுகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். எல்லோரும் வந்து நான் எப்படி குழந்தை வளர்த்தேன் பாரு, எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, எங்கள் அக்கா எப்படி வளர்த்தாங்க, இவ எப்படி வளர்க்குறா பாரு அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா? அப்படி பார்த்தா குழந்தைங்களும் அதே மாதிரி தானே. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் குழந்தை வேறு மாதிரி, அவங்க குழந்தை வேறு மாதிரி. ஓகேவா? உங்கள் குழந்தை ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சுன்னா அது உங்கள் குழந்தையோட குணாதிசயம். அவங்க குழந்தை கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா அது அதோட குணாதிசயம். ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அழாமல் தான் வளர்ந்தாங்க. நம்மளே யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் இப்போ இருக்க குழந்தைங்க பண்ணுற சேட்டையில் ஒரு 10% கூட நம்ம பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி மாறிட்டே வருது. ஸோ அதுக்காக யாருமே வந்து மதரை ப்ளேம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகேங்களா? தேவிகா சிஸ்டர், குழந்தைங்க அழுகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஹாமலே அவங்க அழுவாங்க. 3 months பேபின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லிக்விட் ஃபுட் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு யூரின் போயிட்டாலே அவங்களுக்கு வந்து செமிச்சிரும் குடித்த பால், திரும்ப பசிக்கும். ஸோ அதுக்காகவே அவங்க அழுகலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஃபீடிங் கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் வந்து நல்லா தூங்க வைங்க. சரியாக தூங்கலைனாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நல்லா தூங்க வைங்க. பக்கத்துலேயே படுத்து தூங்க வைக்காத, பிள்ளைக்கு எடுக்காதன்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். எதுனாலும் என்ன பண்ணாலும் குறை சொல்ல தான் செய்வாங்க. ஓகேவா? நீங்கள் கம்ஃபர்ட்டாக குழந்தைய தூங்க வைங்க. அம்மாவோட அந்த சூடு இருந்தாலே தூங்கிரும்பாங்க. அம்மாவோட அந்த அரவணைப்பு, அம்மாவோட சூடு இருந்தாலே நல்லா தூங்கிரும்பாங்க. நீங்கள் நல்லா தூங்க வச்சுட்டு பக்கத்தில் பில்லை வச்சுட்டு எந்திரிச்சு வந்துடலாம் உங்கள் ஒர்க்கை பார்க்குறக்கு. ஓகேங்களா? நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா தூங்கி எந்திரிச்சாங்கனாலே சிரிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சாங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, சிரிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்னதாக எறும்பு ஏதாவது கடிச்சா, கை கால் ஏதாவது பண்ணாலுமே அழுவாங்க. நீங்கள் ஃபீட்லாம் பண்ணியுமே அழுதுகிட்டே இருக்காங்கன்னா கையெல்லாம் இப்படி லைட்டாக நீவி விடுங்க. அமுக்கக்கூடாது, லைட்டாக நீவி மட்டும் விடுங்க. கை கால்லாம் லைட்டாக நீவி விடுங்க. இதான் அவங்க தொப்புள்னா வயிற்றை சுற்றி லைட்டாக இப்படி தடவி கொடுங்க, வருடி விடுங்க. அமுக்கக்கூடாது, லைட்டாக இப்படி பண்ணி மட்டும் விடணும் வயிற்றை. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃபாக இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப அழுகுறாங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. ட்ரெஸ்ஸில் கூட ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு விட்ருங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ரிலீஃபாக இருக்கும். அப்புறம் வந்து எல்லா மதருமே அவங்க ஓன் வேலை அவங்க குழந்தைய நல்லா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது குறை சொன்னால் தான் அவங்க பயந்துருவாங்க, குழம்பிடுவாங்க. என்ன நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு பயந்துருவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஓன் வேலை சூப்பராக தான் அவங்க குழந்தைய பார்த்துட்டு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து 90 days குழந்தைக்கு தண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் பீடியாட்ரிஷன்ட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க. 6 months கழிச்சு ஃபுட்டு கொடுக்கும்போது தான் தண்ணி கொடுக்கணும். அது வரைக்கும் மில்க் மட்டும் தான் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கக்கூடாது. அப்புறம் 6 மாதம் வரைக்கும் அடிக்கடி சளி ஜுரம் எல்லாமே பிடிக்கும் தான் குழந்தைங்களுக்கு. நீங்கள் எதுனாலுமே பீடியாட்ரிஷனை காமிச்சிருங்க, அதான் பெட்டர். நிறைய பேர் ஹோம் ரெமெடி கொடுப்பாங்க, நீங்கள் டாக்டர் காமிக்கிறது எவ்வளோ பெட்டர். ஓகேவா? தேங்க்யூ தேவிகா சிஸ்டர். என் பையன் வீடியோக்கெலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.